கூகுள் வந்து பிக்சல் 11 ப்ரோ ஃபோல்ட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டபிள் ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனில் என்ன ஸ்பெக்ஸ்லாம் வருதுங்கிறத பார்த்துட்டு போன ஜென்ரேஷன் லான்ச் ஆன இந்த பிக்சல் 10 ப்ரோ ஃபோல்டுக்கும் இந்த ஃபோனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்க ஆதரவு தாங்க. முதல்ல ஆஸ் யூஷுவல் பில்ட் குவாலிட்டி, சைடில் வந்து மெட்டாலிக் ஃப்ரேம், பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைபர் கிளாஸில் சேர்க்கிற சொல்கிறாங்க. இது இப்போ IP68க்கான ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த திக்னஸ் வெயிட்லாம் போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி போக கொஞ்சம் கம்மியாக இருக்குது சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட வருது. அடுத்ததாக டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃபோனோட வெளியே அதாவது க்ளோஸ் பண்ணியிருக்கும் போது ஒரு 6.5 இன்ச்சுக்கான ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அதே இந்த ஃபோனோட உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஒரு 8 இன்ச்சுக்கான QHD ப்ளஸ் ரெசல்யூஷன் உள்ள சூப்பர் ஆக்சுவா LTPO AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த வெளியோட டிஸ்பிளேயும் சரி உள்ளோட டிஸ்பிளேயும் சரி ரெண்டுலேயுமே 1லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரையும் வேரியபிள் ரெஃப்ரெஷ் தராங்க. அதை LTPO AMOLED டிஸ்பிளே வருது. இது இப்போ பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா 2000 நிட்ஸ் HDR மோட்லையும் 3600 நிட்ஸ் பீக் பிரைட்னஸ் தராங்க. மேலும் வந்து இந்த பெரிய டிஸ்பிளேக்கு உள்ள வந்து ஒரு அல்ட்ரா தின் கிளாஸ் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறா சொல்றாங்க. அதே வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு செராமிக் கிளாஸ் டிசைன் கொடுக்குறா சொல்றாங்க. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ஃபோனில் உள்ள சைடில் உள்ள பவர் பட்டன்ல வருது. ஸோ இந்த மாதிரியா ஃபோனோட டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் ஒரு 300 நிட்ஸ் கூடி இருக்கு. அது போக நமக்கு வந்து LTPO பேனலாக கொடுத்துருக்காங்க. இது போக இந்த டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷன் வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சில சேஞ்சஸோட டிஸ்பிளே வருது. அதே பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து டென்சரோட G6 அப்படிங்கிற ஒரு புது சிப் கொடுக்குறாங்க. இது டைட்டனோட M3 சிப்போட வருது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். போன ஜென்ரேஷன் பிக்சலோட G5 பார்த்துட்டிங்கன்னா அதில் 35,000 கிடைக்குது. கண்டிப்பாக இது ஒரு டாப் லெவல் மிட் ரேஞ்ச் இருக்கும். அதனால் பெர்ஃபார்மன்ஸ்க்கு கண்டிப்பாக இதில் பஞ்சா இருக்காது. ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் ரன் பண்ண முடியும். கேம்ஸ் கூட கண்டிப்பாக ஹெவியான கேம்ஸ் கூட ரன் பண்ணலாம். இது போல் ரேம் இன்டர்னல் ஸ்டோரேஜ் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். போன தடவை 2GB வேரியன்ட் இருந்துச்சு. இந்த தடவை 512GB அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்காங்க. அதே ரேம் வெர்ஷனை பொறுத்தவரை LPDDR5 RAM தராங்க. ஃபோனோட வாய்ஸை பொறுத்தவரைக்கும் Android 17 வாய்ஸ் தராங்க. அப்டேட்ஸை பற்றி சொல்ல வேண்டாம், கண்டிப்பாக நல்லா தருவாங்க. அவன் சிம் கார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டியூல் சிம் தராங்க. ஒரு ஃபிசிக்கல் சிம், ஒரு eSIM சப்போர்ட்டும் வருது. அடுத்த கேமராஸ் பற்றி பார்க்கலாம். பேக் சைடில் இந்த ஃபோனில் 3 கேமரா கொடுக்குறாங்க. மொதல் கேமரா ஒரு 48 மெகாபிக்சலுக்கான ரியர் ஃபேசிங் கேமரா தராங்க. ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி சப்போர்ட்டோட வருது. இது ஒரு 1/1.56 இன்ச்சுக்கான சென்சராக வருது. f1.7 ஆப்பர்ச்சரில் தராங்க. ஸோ பிக்சலோட 11 சீரிஸ் ஸ்மார்ட் ஃபோன்ஸில் பார்த்தா அதே கேமரா பிரைமரி கேமரா இதில் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவதாக ஒரு 10.5 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. 127 டிகிரி வரை அல்ட்ராவைட் ஷாட்ஸ் எடுக்கலாம். இது ஒரு 1/3.4 இன்ச்சுக்கான சென்சரா வருது. மேலும் இதே கேமரால மேக்ரோ மோட் ஷாட்ஸும் எடுக்கலாம் சொல்றாங்க. மூணாவதாக ஒரு 10.8 மெகாபிக்சலுக்கான 5x டெலிஃபோட்டோ கேமரா கொடுக்குறாங்க. இதுலேயுமே ஆப்டிகல் ஜூம் சப்போர்ட் இருக்கு. இது போல் 30x வரையும் நமக்கு சூப்பர் ஜூம் சப்போர்ட்டும் தராங்க. அது மட்டும் இல்லாமல் பிரைமரி கேமரா 10 பிட்கான HDR வீடியோ ரெக்கார்டிங், 4K ஃபுட்டேஜ் 60 ஃப்ரேம் பர் செகண்ட் வரையும் வீடியோஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா பிக்சல் 11 சீரிஸில் 11 ஸ்மார்ட் ஃபோன், அது பிக்சல் 11 ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள அதே கேமரா செட்டப் இதுலேயும் வருது. அதுமாதிரி செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஃபேசிங்கில் ஒரு 8 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா தராங்க. f2.2 ஆப்பர்ச்சரில் வருது. 4K ரெக்கார்டிங் இதுலேயுமே பண்ண முடியும். ஸோ இது மாதிரி ஃபோனோட கேமராஸ் இருக்கு. மற்றபடி ஆடியோஸ் பார்க்கும்போது இதில் USB டைப் சி எடுத்து தராங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட நெட்வொர்க் பொறுத்தவரை இதில் 5G SNS சப்போர்ட், 4G VoLTE, Wi-Fi 7, ப்ளூடூத்தோட 6 LE எடிஷன், அது போக UWB, GNSS, NAVIC, NFC, அது போக நமக்கு USB டைப் சி வெர்ஷன் பொறுத்தவரையும் 3.2 வெர்ஷனாக வருது. இந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே பேட்டரிஸை பற்றி பேசும்போது இதில் ஒரு 4806 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு 30 வாட்க்கான வயர்டு ஃபாஸ்டிங் சப்போர்ட்டும், அதே வயர்லெஸ் சார்ஜ் பண்ணும்போது 20 வாட்டில் வந்து சார்ஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து பிரைசிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெர்ஷன், அதாவது 512GB மாடலாக வருது. இதோட விலை வந்து 1,86,999 அப்படிங்கிற பிரைசிங்கில் கொடுக்குறாங்க. இந்த கேமரா சென்சரும் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பிரைமரி கேமரா போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது அதோட பெரிய சென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த 14 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா. அதுமாதிரி டெலிஃபோட்டோ கேமராவை எடுத்துட்டிங்கன்னா முந்தைய காட்டிலும் கூட ஒரு எக்ஸ்ட்ரா 10x, அதாவது 20xலேருந்து 30xன்னு இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது இப்போ புதுசாக இந்த ஹிஞ்சி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வயரில் சார்ஜ் பண்ணும்போது 23லேருந்து அது வந்து 30 மாற்றிருக்காங்க. அதுமாதிரி வயர்லெஸ்லையும் பார்த்தீங்கன்னா 15லேருந்து 20 வாட் மாதிரி குட்டி குட்டி இம்ப்ரூவ்மெண்ட்ஸோட இந்த ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. மற்றபடி பேட்டரிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 209 mAh பேட்டரி வந்து குறைச்சிருக்காங்க. போன ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது டிகிரிஸாக இருக்குது. இது காரணம் வந்து இந்த புது சிப் வந்து பவர் கம்மியாக வந்து கன்சம்ஷன் பண்ணோம் அப்படிங்கிற காரணத்தால் இந்த பேட்டரியோட சைஸை குறைச்ச மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து இதை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து மற்ற எல்லா பிராண்டும் வந்து கூட்டுறாங்க. மேபி இதில் லித்தியம் பாலிமர் மாதிரி பேட்டரியை மாற்றுற காரணத்தினால, இல்லைனா வந்து இந்த சிப்போட லிமிடேஷன் கம்மியாக நமக்கு பவர் கன்சம்ஷன் பண்ணுறதுனாலையான்னு தெரியல. ஸோ எப்படி பார்த்தாலும் நமக்கு பேட்டரி லைஃப் கூட கொஞ்சம் பெட்டராக தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பிக்சலோட 11 ப்ரோ ஃபோல்டை பற்றி என்ன நினைக்கிங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரு லைக் கொடுத்துங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நானும் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.